ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கொத்து பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அதுக்கு தான் இலையை வந்து நீட்டாக பக்காவாக கழுவிட்டு இருக்கோம். ஏன்னா பச்சை தலவாழை இல்லை நார்மல் தலவாழை வாங்கன்னு பார்த்தோம். சரி இப்படி இது வந்து இன்னைக்கு சிக்கன் கொத்து பரோட்டனால சரி தலவாழை வேண்டாம் நார்மலையே இது மீன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட ஸ்பெஷல் ஜெயவிலாஸ் சிக்கன் கொத்து பரோட்டா தான் இன்னைக்கு ஸ்பெஷலு. அதை இப்போ வந்துட்டு இடையில வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பார்சல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்சல் நீட்டாக கட்டி கொடுத்துருக்காங்க. நீட்டாக சிக்கன் உள்ளே போட்டு பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி இலையில வச்சுருவோம். பாருங்க சிறையில் சிக்கன் கொத்து பரோட்டா இது சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சூடாக இருக்குது. அப்படியே இலையில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஓகே, சூடாக இருக்கனால இலையே கிழிச்சு போச்சு. சொல்லுங்க சார், இது வச்ச இடத்துல அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க சார். தொட்டாங்க சூடாக போட்டுருக்காங்க. ஜெயவிலாஸ் பிரச்சனை இருக்கு. ஜெயவிலாஸ் சிக்கன் கொத்து பரோட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாருங்க, சரி நம்ம சிட்டிங்கில் உட்காந்துலாம். அதுக்கு வந்து குழம்பும் கொடுத்துருக்காங்க. குழம்பு பாருங்க நீட்டாக அப்படியே குழம்பு பார்க்கறதுக்கு அப்படியே பார்க்கவே நல்லா டெம்ட் ஆகுதுங்க சார். ஏன்னா குழம்பு சரி நம்ம சிட்டிங்கில் உட்காந்துக்கலாம் நம்மளோட பிளேஸில். பார்த்தீங்கன்னா பக்காவாக கொத்து பரோட்டா பர்ஃபெக்ட்ஸ் தான் உடச்சி விட்றேன். பக்காவாக நீட்டாக சிக்கனை போட்டு நீட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த டிஃபரன்ஸ் இது வந்து 2 பேர் மினிமம் சாப்பிட்லாம்னு நினைக்கிறேன். இருக்கிற குவான்டிட்டிக்கு மினிமம் 2 மெம்பர்ஸ் சாப்பிட்லாம். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ டேஸ்ட் இன்னும் பார்க்கல. சும்மா சாம்பிளுக்கு வந்து ஒரு இது வந்து சாப்பிட்டு சொல்கிறேன். சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இங்கே நிறைய டைம் பரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்கோம். அதை தாண்டி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக சிக்கன் கொத்து பரோட்டா ட்ரை பண்ணியிருக்கோம். அதுக்கு கிரேவி பாருங்கள், வறுவல் பண்ண கிரேவி அது கொடுத்துருக்காங்க. சரி அதை ஓப்பன் பண்ணி நிறைய ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். எனக்கு குழம்பு சூப்பராக இருந்துச்சு. புரோட்டாவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் லைட்டாக குழம்பு ஆட் பண்ணுவோம். கலக்கிக்கிறேன். குழம்பு பாருங்க அப்படியே ஒரு சில தனியாக இருக்கும். இது அப்படியே நீட்டாக மின்லாகி அப்படியே பக்காவாக கிரேவியாக இருக்கு பாருங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துங்க. நீட்டாக இருக்கு பாருங்க. அந்த இதெல்லாம் ரோட்டை வந்து பக்காவாக வெந்திருக்கு. அதெல்லாம் நீட்டாக அந்த கிரேவி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி சாப்பிட வேண்டியதான். ஓகே, அதுக்குண்டான வேலைப்பாடுகள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியில் பார்த்துன்னு பக்காவாக நீட்டாக அந்த சிக்கன் கொத்து பரோட்டா நல்லா மிதந்துட்டுருக்கு. இந்த எண்ணெய் பாருங்க நீட்டாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கு. நீங்கள் சப்போஸ் திருச்செங்கோடு வந்தீங்கன்னா ஜெயவிலாஸ் சிக்கன் கொத்து பரோட்டான்னு சொல்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு வறுவல் கறி குழம்பு கொடுப்பாங்க. அது அதுக்கு மேலே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட 35 வருஷம் வாழ்க்கையில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து சிக்கன் கொத்து பரோட்டா சாப்பிட்டு. ஏன்னா இன்னும் நிறைய டைம் சாப்பிட்டு கொத்து பரோட்டா தான் சாப்பிட்ருக்கேன். சிக்கன் கொத்து பரோட்டா தான் ஃபஸ்ட் டைமு. வாசனையே வந்து உட்காந்துருக்கவங்கள டெம்ட் ஆக்குதுங்க சார். நீட்டாக குக்கிங் ஸ்டைல் நல்லாயிருக்கும்.
குழம்பு எல்லாமே மாசாக இருக்குங்க. நிறைய ஸ்பெஷல் இருக்குது தெய்வத்தில். நான்வெஜ் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. அதில் நாங்கள் இன்னைக்கு சிக்கன் கொத்து வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய சிக்கன் ரைஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படின்னா உள்ள சிக்கன் போட்டுருக்கோம், அந்த எலும்புகளாகுது. நல்லா நிறையவே சிக்கன் போட்டிருப்பாங்களா இருக்குங்க சார். எலும்பாவே எடுக்கிறீங்க. அதுக்குள்ள கண்ணன் இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் சிக்கன் பீஸ் தாங்க, சின்ன பீஸாக போட்டிருக்காங்க, குட்டி குட்டியா. இதெல்லாம் நம்ம நார்மல் கொத்தா சாப்பிடுவோம். ஆமாங்க சார், கொத்து புரோட்டா மட்டும்தான் தெரியும், ஆனால் சிக்கன் கொத்தெல்லாம் தெரியும். சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னா வெஜ்ஜு கொத்து சாப்பிட்ருப்பீங்க, முட்டை புரோட்டா கொத்து சாப்பிட்ருப்பீங்க. சிக்கன் கொத்துங்கிறது இப்போதான் புதுசாக இருக்குங்க. இது டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான். இலை புரோட்டா கூட ட்ரை பண்ணியிருக்கேங்க சார், ஆனால் அதில் சிக்கன்ஸ்லாம் வைப்பாங்க. ஆனால் கொத்து புரோட்டாக்குள்ளே சிக்கன் போட்டது வந்து இதுதாங்க சார். ஆக்சுவலாக போன வருடம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சிக்கன் கொத்து போட போகலான்னு வீடியோ பிளான் பண்ணோம். அப்போ பார்த்தா திடீர்னு நம்ம பக்கத்தில் ஒரு கடை ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சொல்லிட்டு பிரியாணியோட பெஸ்ட்டு கடை, அதோட ஆஃபரும் போட்டிருந்தாங்க. சரி, போன வாரம் நல்லா மழை பெஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தேங்க. எப்படிங்க சார், பை ஒன் கெட் ஒன்னா? பை ஒன் கெட் ஒன் தான். ஐயோ, நான் மிஸ் பண்ணிட்டேன் சார். அன்னைக்கு அந்த அந்த பிரியாணி நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியுது சாருக்கு வந்து எவ்வளோ சிக்கன் வந்திருக்குன்னு எலும்பா எடுத்து வைக்கிறாரு. என்ன நம்ம முட்டை போட்டதானே சாப்பிடலாம். சிக்கன் பீஸ்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக சாப்பிட நல்லா இருக்கும். இங்கே வந்து மினிமம் இந்த கொத்து புரோட்டா 2 பேர் சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இருக்குது கண்ணுண்ட குவான்டிட்டி, அந்த அளவுக்கு இருக்குது. இது நார்மல் புரோட்டா வாங்கிச்சு, ஒரு புரோட்டா வாங்கிச்சு. ஆமாங்க சார், அந்த ஷாப்ல வந்துட்டு ஒரு புரோட்டா வந்து வாங்கினாலே போதும். அந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்து இந்த புரோட்டாவோட சைஸ் பெருசாக இருக்கும். டேஸ்ட் அந்த நல்லா இருக்கும். நார்மலா சாப்பிட்றவங்கனாலே அந்த ஒரு புரோட்டா சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிட்றவங்க வேணா 2 புரோட்டா சாப்பிடலாங்க சார், அதுக்கு மேலே முடியாது. இப்போ நம்மளாட்டிங்கன்னா ஒரு புரோட்டா சாப்பிட்டு ஒரு கலக்கி சாப்பிடலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதுக்குலாம் சாப்பிட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். மிக பக்காவான டேஸ்ட்டு. ஃபேமிலியோட விசிட் பண்ணுறதுக்கும் பக்கத்துலேயே பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க சார். ஆமாம், நீட்டாக ஆம்பியன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க சார் பார்க்குறக்கு. நீட்டாக ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்காங்க. நல்லா கம்பல்சரி ட்ரை பண்ணுங்கள். குழம்பு கொஞ்சம் ஊற்றியாச்சு, கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். குழம்பு ஏற்றுறதுக்காக அந்த கலர் பாருங்க, பக்காவா அது லைட்டாக எண்ணெய் மேலே முறைங்கிட்டு நீங்களே சாப்பிட்டீங்கன்னா ஓ இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற குவான்டிட்டியாக நான் சாப்பிட்டு முடிச்சிட்றேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ தான் இந்த மாதிரி ஃபுட்ஸ் வீடியோவோட ட்ரை பண்ணுறோம். நான் இது மாதிரி பல வீடியோஸ் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் எங்கள் வீடியோவும் பார்த்து எங்களுக்கும் நல்ல ஒரு ரீச் கொடுங்க. இன்னும் இது மாதிரி பல நான்வெஜ் வீடியோஸ் வந்து
அப்கமிங் வீடியோஸ் நிறைய பண்ணலான்னு இருக்கோம். ஒரு சப்போர்ட் பேஸ் பண்ணி. சரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நியூ யூஸஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓல்டு யூஸஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் சாப்பிட்டு முடிக்கிறேன்.